ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு சுவையான கிரேவி செய்ய போகிறோங்க. இந்த கிரேவி இட்லி தோசையை விட பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டாக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். புலாவ் வகைகள் எல்லாத்துக்குமே வச்சுட்டு சாப்பிட்லாம். சாதாரணமாக காரசாரம் இல்லாத சாதம் வகைகளுக்கு வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கிரேவியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் சூடேறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் நம்ம முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். 6 ஏலக்காய், பச்சை ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் ஆனிஸ், 4-5 கிராம்பு, ஒரு மராட்டி மொகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் நல்லா பொரியிற அளவு கலந்து விட்டுடுங்க. வாசமாக வரும், அந்த பொரிஞ்ச கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகி வரும். 1/2 இன்ச்சு நீளம் இருக்க இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 மீடியம் சைஸு இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. ஒரு 6 பூண்டு பல்லை இதில் சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா 5 சேருங்க போதும். மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 6 சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்ட பிறகு குண்டு மிளகாய் ஒரு 5, கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துருக்கேன். நீல மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். இது போல் மசாலா வறுத்து அரைச்சி செய்யும் பொழுது ஒரு மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வெஜிடேரியன் கிரேவி. நம்ம இப்போ மஷ்ரூமை யூஸ் பண்ணி தான் ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இதுலேயே ஒரே ஒரு சில்லு தேங்காவை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். துருவின தேங்காவாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காயில் அந்த கருப்பு பகுதி இருந்ததுன்னா அதை சீவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2-3 முறை அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இதை நம்ம நைஸாக ஒரு விழுதாக அரைக்க போகிறோம். அதனால் நல்லாவே இது ஆறி இருக்கட்டும். கலர் மாறாமல் ஆனால் இது போல் நமக்கு வறுப்பட்டு இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெங்காயம் வதக்கணும். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா 1, மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2. நமக்கு எந்த அளவு கிரேவி வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தோட அளவு கூட குறைய சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட உப்பு சேர்த்து வதக்கும் பொழுது கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அதனால தான் இது போல் அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழமான தக்காளியாக இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தரமான தக்காளியாக இருந்தால் தான் நம்மளோட கிரேவி நல்லா சுவையாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரணும். கரண்டி வச்சு மசிச்சா தக்காளி மசியணும். அந்த அளவுக்கு குழைவாக தக்காளி வெந்து வரணும். அதே சமயம் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக தக்காளி வெந்து வந்திருக்கு. இது போல் வெந்து வர வரைக்கும் வேக வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க. இதே கடாயிலேயே தக்காளி ஆறட்டும். இது கலர் மாறும் அப்படின்ற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை நமக்கு. அதனால் கடாயிலேயே ஆற விட்டுடுங்க. சூப்பராக இப்போ தக்காளியும் வெங்காயமும் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்கணும். ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய விட்டுட வேணாம், தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் விழுது ரொம்பவே மையம் இருக்கணுங்க. இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. பெரிய ஜாராக இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைக்கலாம். இது ஒரு மீடியம் சைஸ் ஜார் தான், அதனால் அரைச்சி அந்த விழுதை நான் எடுத்து வச்சுட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே தக்காளி வெங்காயம் சேர்த்து இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துட வேணாம், ஏன்னா கிரேவி நமக்கு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம். அதனால் விழுதெல்லாம் அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. பேன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷரு நம்ம வெயிட் போட்டு விசில் கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி இல்லை அடிகனமான ஏதாவது ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 400 கிராம் அளவுள்ள
காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெரிய சைஸாக இருந்ததுன்னா 4ஆகவும் சின்ன சைஸாக இருந்ததுன்னா 2 கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்து வதக்கணும். மஷ்ரூம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதே போல் தண்ணியும் இதுலேருந்து நல்லாவே பிரியும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் நமக்கு சட்டுன்ட்டு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள். காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. தனியா தூள் இதில் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுறலாங்க. இது போல் மசாலா சேர்த்து வதக்கி மஷ்ரூம் கிரேவி செய்யும் பொழுது உப்பு காரம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கோங்க. அதனால நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விடும் பொழுது தீயை குறைவாக வச்சுக்கோங்க. இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு, தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் கலந்து விட்டு நம்ம இது தட்டு போட்டு மூடி வச்சா கொஞ்சம் தண்ணி விடும். மஷ்ரூம் இதுலேயே பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு. உப்போடு சேர்த்து தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம தீயை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அதிகப்படுத்திடாதீங்க. ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா, பிகினர்ஸு இது போல் கரெக்டாக நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நம்ம செய்யக்கூடிய கிரேவி கலர் மாறாமல் சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். தண்ணி பாருங்கள் எந்த அளவு விட்டுருக்கு. இப்போது தீயை கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி சேர்ந்துருக்குன்றதுனால கருகாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா விழுது, அந்த விழுதை இதில் எடுத்து சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு இதை கொஞ்ச நேரம் நம்ம வேக விடணும். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் பொழுது தான், கரெக்டாக செய்யும் பொழுது தான் அந்த கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் நமக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவு அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்காது. சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லாவே வேக விட்டுடுங்க. ஸ்லோ குக்கிங் செய்யும் பொழுது தான் உள்ள வரைக்கும் உப்பு, காரம், மசாலா எல்லாமே ஊறி நம்ம செய்யக்கூடிய கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இருந்தாலும் கிரேவி வகைகள்லாம் நம்ம சேனலில் செய்கிற மெத்தட் படி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் பீட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு நம்மளோட டேஸ்ட் இருக்குங்க. எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்க்காமல் இதில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த பக்கத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு குக் பண்ணோம். இது கிரேவி அப்படிங்கிறதுனால மேலே கொஞ்சம் சட சடன்னு தெரிக்கும். தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டிங்கன்னா அதனால் தீயை குறைச்சி வச்சு தட்டு போட்டு மூடி கரெக்டாக இதை வேக விடுங்க. ஏற்கனவே நம்ம சேர்த்த உப்பு போதுமான அளவு இருக்காது. அதனால் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். அரைச்ச மசாலா விழுது சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை கண்டிப்பாக சேருங்க. இது போல் கிரேவி செய்யும் பொழுது சர்க்கரை சேர்த்து செஞ்சால் அந்த காரம், உப்பு எல்லாத்தையுமே இந்த இனிப்பு பேலன்ஸ் பண்ணி தரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஏதோ ஒரு டேஸ்ட்டு மிஸ் ஆகுது நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அப்படின்னு யோசித்தவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இந்த சர்க்கரை சூட்டில் கேரமலைஸ்ட் ஆகிட்டு இது போல் கிரேவி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா திக்காகவும் மாறி இருக்கும். முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் நல்லா தகன்னு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க. இந்த சமயம் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி அதை இதில் எடுத்து சேர்த்து கலந்து விட்டுடுங்க. லாஸ்ட்டில் இறக்கும் பொழுதோ இல்லை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் நெய்யும் இந்த கிரேவியில் சேர்க்க மறந்துடாதீங்க. சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நல்ல கம்மன்னு வாசனையில் ஒரு மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டில் சுவையான மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கிரேவியும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.